அருண் சித்தார்த் அவர்களினுடைய வீடு நேற்று நள்ளிரவு தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகி இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் 10 கோடி பெறுமதியிலான தங்க நகைகள் நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்றைய தினம் கொழும்பில் பட்டப்பகலில் பொதுவெளியில் பல வாகனங்களை அடித்து நொறுக்கிய மர்ம நபர் தொடர்பான மிக முக்கியமான தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது. அதேபோல நீண்ட காலமாக அரசாங்க வேலைகளுக்காக காத்திருப்போருக்கும் மகிழ்ச்சியான தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த செய்தி நிலைமைகள் தொடர்பாக பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் படியன் பானு. இன்றைய தினம் 15ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி முதலாவது மிக முக்கியமான செய்திலைமையாக நேற்றைய தினம் இலங்கையில் விசேடமாக கொழும்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த செய்திலைமை என்று சொல்லி சொன்னால், கொழும்பு கடுவல பிரதான வீதியை அண்மித்ததாக இளைஞர் ஒருவர் குடித்துவிட்டு மதுபோதையில் மோசமாக நடந்து கொண்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வீடியோ ஆதாரங்களுடன் வெளியாகியிருந்தன. அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அநேக மாணவர்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் குறித்த அந்த இளைஞர் அந்த பிரதான வீதியில் பயணிக்கக்கூடிய விலை உயர்ந்த கார்களினுடைய பக்க கண்ணாடிகளை இலக்கு வைத்து கையில் ஒரு பொருளுடன் அவற்றை தாக்கி உடைத்திருக்கக்கூடிய அந்த காணொலிகள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டுமல்லாமல் மோட்டார் வண்டியில் பயணித்த குறித்த இந்த இளைஞர் பாதுகாப்பற்ற முறையில் அங்கே மோட்டார் வாகனங்களை செலுத்தி இவ்வாறு இந்த கார்களினுடைய பக்க கண்ணாடிகளை தாக்கி அளித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த சமிக்கை விளக்கை அண்மித்ததான பகுதியில் போலீசார் ஒருவர் நின்று குறித்த இந்த இளைஞருடைய செயற்பாட்டை கண்டு உடனடியாக அவர் குறுக்கே பாய்ந்து அவரை வழிமறித்த வேளையிலும் குறித்த அந்த போலீசாரையும் தள்ளிவிட்டு அந்த இடத்திலிருந்து அவர் தப்பிச் செல்வதான அந்த காணொலிகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதன் பின்னராக உடனடியாக போலீசார் இந்த இளைஞரை துரத்தி சென்று உடனடியாகவே சில மணித்தியாலங்களுக்குள்ளே கைது செய்திருக்கக்கூடிய சம்பவமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னர் தான் தெரிய வந்திருக்கிறது இவர் மதுபோதையில் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார். அதன்படி கிட்டத்தட்ட 4 வாகனங்கள் இவருடைய தாக்குதலுக்கு இலக்காகி சேதமடைந்திருக்கின்ற விடயமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல குறித்த நபர் கொழும்பு ராகம பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞர் என்கின்ற விடயமும் குறித்த இளைஞர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செய்திநிலைமை இவ்வாறு இருக்க, அடுத்ததாக மிக முக்கியமான செய்திநிலைமையாக யாழ்ப்பாணத்தில் பெண் ஒருவர் செய்திருக்கக்கூடிய திருட்டு சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் பெறுமதியிலான தங்க நகைகள் திருடப்பட்டிருக்கின்றது யாருக்குமே தெரியாமல். இதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக சுருக்கமாக சில விடயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். யாழ்ப்பாண நகர பகுதியில் இருக்கக்கூடிய பிரசித்தமான ஒரு நகைக்கடையில் குறித்த இந்த பெண்மணி, இந்த திருட்டு சம்பவத்துடன் அடையாளம் காணப்பட்ட இந்த பெண்மணி 1.5 வருடங்களுக்கு மேலாக வேலை புரிந்து வந்திருக்கிறார். அதன்படி இவர் நகைகளுக்கு பொறுப்பான பதவியில் பணியாற்றி வந்த நிலைமையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பதாக தான் வேலை செய்யக்கூடிய அந்த நகைக்கடையினுடைய உரிமையாளரிடம் சென்று தனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதாகவும் தான் வேலையிலிருந்து நிற்கப் போவதாகவும் கூறி வேலையிலிருந்து நின்றிருக்கிறார். அதன் பின்னர் 3 மாதங்களின் பின்னராக அண்மையில் நகைக்கடை உரிமையாளர்கள் அந்த கணக்கு விவரங்கள் தொடர்பான அறிக்கைகளை சரிபார்க்கும் போதாக அங்கே கிட்டத்தட்ட 2 கிலோகிராம் பெறுமதியிலான தங்க நகைகள் காணாமல் போயிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யோசித்து பாருங்கள், வெறுமனே 2 கிராமோ 2 பவுனோ அல்ல, 2 கிலோகிராம் தங்க நகைகள் காணாமல் போயிருக்கின்ற சம்பவம் தான் குறித்த அந்த முதலாளிக்கும் அதே போல கடை நிர்வாகத்துக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் பின்னராக தங்களுடைய உள்ளக நிர்வாகம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த இந்த விலகியிருந்த இந்த பெண் மீதாக சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக யாழ்ப்பாணம் போலீசாரிடம் இது தொடர்பாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. பின்னர் குறித்த பெண்ணை அழைத்து போலீசார் மேற்கொண்ட விசேட விசாரணைகளின் போதாக பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி குறித்த அந்த பெண்ணே உண்மைகளை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதாவது தான் வேலை செய்து கொண்டிருக்கும் காலத்தில் சிறிதாக இவ்வாறு பல தங்க நகைகளை திருடியதாக ஒப்புக்கொண்டிருந்தார். அவ்வாறு திருடப்பட்ட நகைகளில் சிலவற்றை விற்றுவிட்டதாகவும் சிலவற்றை அவர் அடகு வைத்திருப்பதாகவும் அதேபோல மிகுதியாக மிஞ்சியவற்றை நிலத்தின் கீழ் புதைத்து வைத்திருப்பதாகவும் அதிர்ச்சியான அந்த உண்மைகளையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். உடனடியாக குறித்த அந்த பெண் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதன் பின்னராக எதிர்வரும் 27ஆம் தேதி வரை இவரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. எனவே இந்த சம்பவம் தற்போது யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் மாறியிருக்கின்றது. இதேவேளை குறித்த இந்த பெண் திருடிய நகைகளை அடகு வைப்பதற்கும் அதேபோல திருடிய நகைகளை விற்பதற்கும் உதவி செய்தவர்கள் யார் என்பது தொடர்பான தேடுதல் நடவடிக்கையும் தற்போது போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்.
கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணைகளின் பின்னதாக மேலும் சிலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த செய்திநிலைமைகள் இவ்வாறு இருக்க, அடுத்ததாக மிக முக்கியமான செய்திநிலைமையாக நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், தற்போது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம்தான் தாயக மக்கள் கட்சியினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் அருண் சித்தார்த் அவர்களினுடைய வீட்டுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதன் பின்னராக தற்போது பல விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அவருடைய வீட்டுக்கு தீ வைக்க சென்ற அந்த விடயம் தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள், அதாவது சிசிடிவி காணொளிகள் சாட்சியபூர்வமாக வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பான விடயத்தை அவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கிலும் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி அந்த சம்பவத்தின் போதாக 2 இளைஞர்கள் போலாகத்தான் அந்த சிசிடிவியில் தென்படுகின்றது. குறித்த அந்த 2 இளைஞர்கள் தாவடியில் அமைய பெற்றிருக்கக்கூடிய அருண் சித்தார்த் அவர்களுடைய வீடும் அலுவலகமும் ஒன்றாக இணைந்த வகையில் தான் இருக்கின்றன. அந்த அலுவலகம் அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தின் முன்பாக சென்று பெட்ரோலை குறித்த அந்த கட்டிடத்தினுடைய முன் பகுதிகள், நுழைவாயில் பகுதிகளில் ஊற்றி அந்த இடத்தில் தீ வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு தீயிட்டதன் போதாக அந்த அலுவலகத்தினுடைய முன்பகுதி பற்றி எறிந்து கொண்டிருக்கும் போதாக குறித்த அந்த 2 இளைஞர்களும் அந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்லுகின்ற அந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சம்பவமானது நேற்று நள்ளிரவு 12:50 மணியளவில் தான் இடம்பெற்றிருக்கிறது. இதன் போதாக அந்த இளைஞர்கள் மாஸ்க் அணிந்திருந்ததால் அவர்களுடைய முகம் அந்த சிசிடிவி காணொளிகளில் சரியாக தென்படவில்லை. இதேபோல இந்த தாக்குதல் காரணமாக தற்போது அந்த அலுவலகத்தினுடைய முன்பகுதி சேதமடைந்திருப்பதாகவும் மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலைமையில் இந்த தீ வைப்புக்கு காரணம் யார் என்பது தொடர்பான தடயவியல் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான புகைப்படங்களையும் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிலைமையில் இது தொடர்பாக அருண் சித்தார்த் அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக் தளத்தில் அதிரடியான ஒரு கருத்தினையும் வெளியிட்டிருந்தார். அதில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால், என்னுடைய வாயை அடக்கும் முகமாகவும் என்னுடைய கருத்து சுதந்திரத்தை தடுக்கும் வகையிலாகவும் சில பயங்கரவாதிகள் இவ்வாறு சில செயற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன், எவருடைய அச்சுறுத்தல்களுக்கும் பயப்பட மாட்டேன், என்னுடைய கருத்துக்கள் தொடர்ந்தும் இடம்பெறும் என்பதாக சமூக வலைதளத்தில் அவருடைய கருத்துக்கள் பதிவிட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையில் உங்களுக்கு தெரியும், அருண் சித்தார்த் அவர்கள் நீண்ட காலமாக விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் அதேபோல விடுதலை போராட்டங்களுக்கு எதிராகவும் சில அரசியல் தலைமைகளுக்கு எதிராகவும் பல விமர்சன கருத்துக்களையும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இந்நிலைமையில் இவ்வாறான பின்னணியில் தான் சில விசமிகள் செய்திருக்கலாமோ என்பது தொடர்பாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாக சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தற்போது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வருகின்ற பட்சத்தில் அவற்றையும் பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சி தகவல் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி நீண்ட காலமாக பல்கலைக்கழகத்தை முடித்துவிட்டு பட்டதாரிகள் அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் காத்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறு அரசாங்க வேலைக்காக காத்துக் கொண்டிருப்பதற்கான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலைமையில் அரசாங்க சேவைக்காக 26,095 பேரை புதிதாக ஆட்சேர்ப்பு செய்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இதற்கமைய 23,344 பேரை ஆசிரியர் சேவைக்காக இணைத்துக் கொள்ளப்படவிருப்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே நீண்ட காலமாக அரசு சேவைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இது மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இதுபோன்று தொடர்ச்சியான செய்திநிலைமைகளை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.